இல்ல மக்களே, இங்கதான் எங்கயோ இருக்கான். இல்ல இல்ல, இங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு இந்த டேங்க் கழுவி விட்டா வெப்பன் மிஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுவும் கரெக்ட் தான் மக்களே. முதல்ல சார்லஸ் வரான். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வரும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கேமோட ஆன்லைன் ஸ்டோரி பாத்துருவோம். இப்ப நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, இவர் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிருச்சு. இங்க நான் வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்க மைண்ட்ல ஒரு வித்தியாசமான விஷயம் நடக்குது. நீ வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு பிசினஸ் நல்லா நடக்கும் அப்படின்னு நினைக்கல. இந்த ஒரு ரொம்ப பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹை தேடி நம்மள வந்து கூப்பிடுறாங்க. ஓகே, நம்ம வந்து ஒரு ஹண்ட் பண்ண போறோம். மாஸ்டர் குட்டி ஹண்ட் தான், நீங்க வாங்க, என் பையன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வெளிய இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னு பார்த்தா நம்ம ஏதோ ஒரு மாஸ்டர் கொல்ல போறோம் மக்களே. கதைப்படி கொண்டுட்டு இங்க இருக்க ஐலண்ட்ல இப்போ தான் ரெஸ்கியூ பண்ண போறது கேமோட கான்செப்ட். பாத்தீங்களா, இந்த போட்டோ காமிச்சாங்க, அதான் மாஸ்டர் நினைக்கிறேன். பார்க்கவே கொஞ்சம் கொடூரமா இருக்கு. பட் ரியலா இதுல வரும்போது எப்படி இருக்க போகுது என்ன பண்ணனும் தெரியல நம்மளுக்கு. உள்ள போய் பாக்கலாம். யோசிக்கவே இல்ல. ஓகே, அவன் பேர் வந்து சார்லஸ். அந்த ட்ரெயினோட பேரு அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, பாதி ட்ரெயினாவும் பாதி அந்த ஸ்பைடர் கால்லாம் வச்சு மான்ஸ்டர் மாதிரி இருக்கும், நரகத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம வந்து முடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னா, சின்ன சின்ன வேலை சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம செய்யணும். அப்புறம் சார்லஸ் எப்படி கொல்றது அப்படின்றத பின்னாடி சொல்லுவாங்க போல இருக்கு. இன்னொன்னு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து நிறைய பேர் அவங்களோட கல்லறை அவங்களே தேடிக்கிறாங்கன்னு வேற சொல்லிருக்காங்க. ஏன்னா இதுல சார்லஸ் மட்டும் ஆபத்தானவன் கிடையாதான், இங்க அதை தாண்டி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், என் கூடவே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு நம்மள. இப்போ பாக்கவே பயமா இருக்கு. இப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரெயின் செட் வந்து இந்த மலைக்கு மேல இருக்கு, அந்த இடத்துக்கு போனா இப்ப நம்ம நிச்சயமா போக முடியாது. ஃபுல்லா ஓபன் ஸ்பேஸ், ரைட் ட்ராக்ல இருக்கு. அதோட இந்த சார்ஜஸ் பாத்தீங்கன்னா ட்ரெயினும் அந்த ஸ்பைடர் கால் மான்ஸ்டர், சோ நாளைக்கு நம்ம அட்டாக் பண்ண முடியாது. சோ அதுக்கு நமக்கு ஒரு ட்ரெயின் தேவைப்படுது. ட்ரெயின் கீழ இருக்கும், அந்த செட்ல போனீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெயின் எடுத்துட்டு போறோம், அதுக்கு வழி காட்டுவான்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு இருக்காங்க. கூடவே வாங்க, நம்ம கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. வாங்க ஃபாலோ பண்ணலாம். பாருங்க வயசான பையன் ஓடுறாரு. எங்க மக்களே பிடிக்குது, விட்டா ஒலிம்பிக்ல ஃபர்ஸ்ட் சரியா இருப்பாரு, அந்த வேகமா ஓடிட்டு இருக்காரு. இவன் இந்த மாஸ்டர் இருந்து தப்பிச்சுவாருன்னு நினைக்கிறேன். பா நில்லையா அவரே. ஆமா மக்களே பாருங்களேன். ஓகே, ஷெட் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அவர் ஸ்பீட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி அவர் அங்க நின்னுட்டாருங்க பாருங்க, ட்ராக்ஸ்லாம் இருக்கு. அப்படின்னா இந்த ரோட் கிட்ட ட்ரெயின் நினைக்கிறேன். அவங்க வந்துட்டாங்களா? ஓகே, சொல்லல. இங்க வந்துட்டு இது லாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா கவலைப்பட வேணாமா, ஏன்னா இங்க பின்னாடி இருக்க அந்த ஷெட், அந்த காட்டேஜ், அந்த மாதிரி இடத்துல சாவி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க போய் தேடுங்க அப்படின்னு சொல்ல நம்மளுக்கு ஒரு மேப்பும் கொடுக்கறாராம். மேப் வச்சு நீங்க லொகேஷன்லாம் ஈஸியா லொகேட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்காரு. நம்ம போய் அங்க சாவியை தேடணுமா, இவர் இங்க எனக்குள்ள தேடுறன்னு சொல்லிட்டு இருக்காரு. தேடுவாரான்றது டவுட் தான் மக்களே. அவர் சொன்னா நம்பணும், ஏன்னா நான் இங்க வந்து அவருக்கு தான் எல்லாமே தெரியும் மக்களே. சோ அங்கதான் இருக்கும் ட்ரெயின். நம்ம ஃபர்ஸ்ட் சாவி எடுத்துடலாம். பயமுறுத்தாதுடா, உண்மையா மக்களே. ஏதோ இந்த மழை பெய்யற மாதிரி, இந்த காத்து அடிக்குது, இந்த பூச்சி சத்தம், அந்த மாதிரி நிறைய கேக்குது. இவன் சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் ஹையா வேற கேக்குது எனக்கு. சரி ஓகே, நம்ம சாவி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதை எடுத்துட்டு போய் அங்க ஷெட்டுக்குள்ள ட்ரெயின் இருக்கான்னு பாக்கலாம். உனக்கு மட்டும் எல்லாம் தோணும், எனக்கு அவனு தோணல. பயமுறுத்தி இருக்கான்னு நினைக்கிறேன். போடுங்க, அவர் ரொம்ப குஷி ஆயிட்டா நம்ம சாவி கண்டுபிடிச்சதும். இப்ப இந்த டோர் ஓபன் பண்ணிட்டு பண்ணுங்க, உள்ள வந்து வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் தைரியம் தான் இருக்கணும். நீ தான் பயமுறுத்திட்டு இருக்க. எல்லாம் ஓகே, ஆனா இந்த ட்ரெயின் கொஞ்சம் துருப்பிடிச்ச மாதிரியே இருக்கு. இததான் அவர் சொல்ல வந்தாரா. ட்ரெயின் வந்து வெளியே பார்க்க பழசா இருந்தாலும் வந்து குட்டா போகுது ட்ரெயின் அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம வெளியே முடிவு பண்ணாதீங்க, உள்ள ஏறி பாருங்க, உள்ள என்ன ஃபீச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிடிக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, அவர் அவ்வளவு சொல்றாரு, என்னதான் இருக்கு, நம்மளும் வந்து ட்ரெயின்ல ஏறி பாத்துடலாம் வாங்க. இவனுக்கு வந்து உட்கார்ந்து சீட், படிக்கிறதுக்கு பாய், பெட் எல்லாம் கொடுக்க போறது. ஓகே, என்ன பண்ணி பாத்தீங்கன்னா, லென்த்துக்கு 1 ஸ்ட்ராப், ஸ்பீட் லெவலுக்கு 3 ஸ்ட்ராப், டேமேஜ் லெவலுக்கு 3 ஸ்ட்ராப், ஆர்மர் லெவலுக்கு 3 ஸ்ட்ராப். ஸ்ட்ராப் வந்து உங்களுக்கு தேவைப்படுது போல, எங்க இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மேபி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ற அந்த பிளேஸ்ல கீழ எங்கயாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணனும். இத பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரியல. ஆனா அங்க கண்ணு விழுந்து ரொம்ப நல்ல சவுண்ட் எஃபெக்ட், நல்லா சுடு போடுது மக்களே. சோ இத வச்சு அந்த சாலஸ தட்டி தூக்குறோம். வாங்க, வேற நீங்க இருந்து பாத்துங்க ட்ரெயின் அப்படியே. ஆனா இவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னல, வெளிய எக்ஸ்பீரியன்ஸ் ரஃபா இருந்தாலும் உள்ள வந்து எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு. சோ அதே மாதிரி ட்ரெயின் எப்படி ஆபரேட் பண்றது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துறலாம். ஓகே, இந்த கிரீன் வந்து ஃப்ரண்ட்ல போறதுக்கு, எல்லோ வந்து பேக்ல போறதுக்கு, ரெட் வந்துட்டு நிறுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி ட்ரெயின் ஓடிட்டே இருக்கும்போது நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னாலும் ட்ரெயின் நின்றோம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் லெஃப்ட்ல கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, அந்த இதுல போட்டுருக்கு. சோ இதெல்லாம் படிச்சாச்சு. இப்ப நம்ம ஹண்ட்க்கு ரெடி. நீ அடங்க மாட்டல மக்களே, அப்படியே எஃபெக்ட் அப்படியே வேற லெவல்ல இருக்கு. எனக்கு குஷியாக இருக்காரு இவரு.
பட் இந்த ஐலாண்ட்ல இது எல்லாமே சகஜம்னு நினைக்கிறேன். என்ன நிறைய பேர் இறந்திருக்காங்க. அப்படி சொல்றியா? சரி ஓகே மக்களே, நம்ம இறங்கியே போய் பாப்போம். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு உயிரோட இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இல்ல. ஓகே, இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து அவர் நினைச்ச மாதிரி முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம கூட கடைசிக்கு டிராவல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாரா. அதாவது நீங்க நானும் வந்து முன்னாடி சண்டை போடலாம், சைட் பை சைட் சண்டை போடலாம் எதிர்பார்த்தேன் அப்படின்னு. அப்புறம் நம்ம முட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காரு. அவங்க பையனை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. பட் முட்டை எங்க இருக்குன்னு சொல்லல, அவங்க பையன் எங்க இருக்காங்கன்னு அவருக்கு இன்ட்டு கொடுக்கல. ஐயோ தாத்தா போய் கேட்டாரே. சரி ஓகே, கொண்டு போக முடியாது, நம்ம ரொம்ப நேரம் இங்கே நிக்க முடியாது. யாரோ அந்த இடத்துல போத வந்து சீக்கிரம் வண்டி ஏறி. ஆமா மக்களே, இங்கே நம்ம நின்னுட்டோம். அடுத்து நம்ம கதையும் முடிஞ்சிரும். இப்ப அவர் நம்மளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி, சோ அவரை வந்து சாக்ரிஃபைஸ் வீணாக்காம அந்த சார்லஸ் நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிறோம். இல்ல மக்களே, இங்க இருக்கிறது வந்து ரொம்ப ஆபத்து தான். ஃபர்ஸ்ட் இந்த வண்டியில ஏறிடலாம். இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கிராப்ஸ் கலெக்ட் பண்ணி இந்த ட்ரெயினை வந்து அப்கிரேட் பண்ணணும். அப்பதான் வந்து சார்லஸ் கிட்ட நம்ம முதல்ல ஃபைட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மேப்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கலர் பிளேசஸ் எல்லாம் இருக்கு. அது என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். இந்த இல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஷன் தான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இது ஆப்ஷன் மிஷன் சொல்லிருக்காங்க. இதே மாதிரி ப்ளூ கலர் இருக்கு. ப்ளூ கலர் பாத்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் மிஷன் முடிச்சு ஆகும் அப்படிங்கறது கட்டாயம். ரெட் கலர் பாத்தீங்கன்னா மிஷன் அது சொல்லிட்டு ரெட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிஷன் கம்ப்ளீட் பண்ண போறோம். மிஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த ஸ்கிராப்ஸ் கொடுக்க நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படி நம்ம ஸ்கிராப்ஸ் நிறைய கலெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரெயின் ஈஸியா அப்டேட் பண்ணலாம். சார்லஸ் ஈஸியா நல்லா ஃபைட் பண்ண முடியும். ரிவெஞ்ச் கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் என்ன தெரியாது அப்படின்னு முட்டை கேட்க சொல்லிருக்காங்க. அந்த முட்டை எதுக்கு தேடணும், எங்க இருக்குன்னு தெரியல. அது மிஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது ஹிண்ட் கிடைக்கலாம் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு பையன் வந்து இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பண்ணவே டாஸ்க். ஓகே, அந்த மூணு மிஷன் எப்படி அந்த மூணு முட்டை இருக்கு. ஃபைட் பண்ணி பாப்போம். நீங்க இல்ல நான் எவ்வளவு மூச்சு பிடிக்க பேசுன மக்களே. 3 முட்டை இருக்கு, அவன் ஆம்லேட் போட போறானா ஆப்பிள் போட போறானா எனக்கு புரியல. ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஓகேங்க, இந்த இடத்துல மனுஷங்க நடமாடுற மாதிரி தெரியலையே. ஒருவேளை வேட்டைகள் போது குடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம். ஏன்டா இப்படி சொல்ற? ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல மக்களே. இங்க இப்பதான் வந்து ஃபயர் கேம்ப் போட்ட மாதிரி இருக்கு. பட் ஆள் யாருமே இல்ல இங்க. ஓகே, ஸ்கிராப்ஸ் வந்து அப்ப இங்கேயும் கிடைக்குது மக்களே. கீழெல்லாம் இருக்குல்ல, கீழெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா அங்கங்க இருக்கும் போல இருக்கு. இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்கிராப் கிடைச்சிருக்கு. ஏதாச்சும் ஹெல்த் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனா ஒரு ஸ்கிராப் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்கிராப் கிடைச்சா ட்ரெயின் அப்டேட் பண்ணி முடித்துக்குள்ள 1 மாசம் ஆயிடும். ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல மக்களே, இப்பெல்லாம் சொல்லாத. நான் 1 மாசத்துல சீக்கிரம் முடிச்சுட்டு கேம் முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் வெளியே இருக்க கூடாதுன்னு நம்ம துணை மாதிரி சொல்லிட்டு போயிட்டா போல மக்களே. இங்க பாருங்களேன், சொன்னதான் பாக்குறேன். எஃபெக்ட்லாம் எப்படி இருக்கு, என்விரான்மெண்டே இன்னும் கொஞ்சம் மாறிடுச்சு. அந்த வெதர்லாம் வந்து நல்லா மழை பெய்யற மாதிரி ரொம்ப டார்க்காவும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வேற லெவல்ல பயமுறுத்திக்கிட்டு இருக்க நம்மள. சீக்கிரம் பேசிங் கேட்காம சீக்கிரமா வண்டி ஏறி, இல்ல நம்ம எட்டுகால் பூதம் நம்மள புடிச்சிட்டு போயிடும். நீ வேற பயமுறுத்திட்டு இருக்காதடா. எனக்கு எட்டுகால் பூதத்தை விட இவங்க பேசும்போது தான் உங்களுக்கு இன்னும் பயமாயிட்டு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எல்லா கொஞ்சம் பக்கத்துல இருந்துச்சு. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண போயிட்டு இருக்கோம். இப்போ அந்த இதுகிட்ட போயிட்டு இன்டர்ஜெக்ட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சைடுல போக முடியும். ஆனா எனக்கு பின்னாடி போறதுனால ஸ்பீடா போகுதா இல்ல ரிவர்ஸ்ல பாக்குறதா எனக்கு அப்படி தெரியுதான் தெரியல மக்களே. பேசிட்டு கேட்க நம்ம இன்டர்ஜெக்ட் பண்ணறதுக்கே வந்து ட்ரெயின் இன்டர்ஜெக்ட் பண்ணலாம். பாத்தீங்களா, அதாவது குழப்பத்துல டிராக் இன்டர்ஜெக்ட் பண்றதுக்கு பதிலா ட்ரெயின் இன்டர்ஜெக்ட் பண்றதா சொல்லிட்டேன். ஓகே, நான் டிராக் இன்டர்ஜெக்ட் பண்ணி விட்டாச்சு. அந்த டாஸ்க்ல போனா நிறைய மிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நம்மளுக்கு என்ன ஸ்கிராப் கொடுத்தாங்களா இல்லையான்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் ஹிண்ட் கிடைக்குதான்னு பாக்கணும். இவ்ளோ இங்கதானே என்னடா இவ்ளோ டேஞ்சரான இடத்துல ஒரே ஒரு அம்மா மட்டும் தனியா துப்பாக்கி வச்சிட்டு நிக்குது. ஆமா மக்களே, பாக்கி நான் ஆல்ரெடி இவங்களுக்கு சொல்லிருக்காங்களாம். சோ இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட கொஞ்சம் வந்து ஸ்கிராப்ஸ் இருக்கு என்னோட பால்கனில, நான் உனக்கு வந்து அந்த சாவியை கொடுக்குறேன், நீ போயிட்டு அந்த ஸ்கிராப்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி என்னைய மாதிரி நிறைய பேரை பாக்குறேன். வாங்க போலாம். ஓ, அப்ப நம்ம இந்த மாதிரி மீட் பண்ணா நம்ம ட்ரெயின் அப்டேட் பண்ணது ஸ்கிராப் எல்லாம் கிடைக்குமா? ஆமா மக்களே, ஐயோ அவங்க பால்கனி தான சொன்னாங்க. அதுக்கு கீழே டோரை போய் தட்டிக்கிட்டு இருக்கேன் நான் வேற. ஓகே, எங்கடா இங்கயோ எங்கடா கதவு வச்சிருக்கீங்க? ஐயோ முடிச்சு இங்க இருக்கா கதவு பாருங்க. நேரா அங்க போயிட்டு இத பொறுக்கே பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்னும் மக்களே, பேசிட்டே இருக்கும் தெரியாம குதிச்சுட்டு அதனால ஹெல்த் வேற போயிடுச்சு. அதுக்கு போய் கலாய்ச்சிட்டு இருக்கான். ஓகே மக்களே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 10 ஸ்கிராப்ஸ் இருக்கு. இத வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க கிட்ட சண்டை போடும் போது நிறைய வந்து ஹெல்த் போயிருச்சு. இப்ப பேலன்ஸ் 7 ஸ்கிராப்ஸ் இருக்கு. அதை வச்சு இப்போதைக்கு எதுவும் அப்கிரேட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் மிஷன் கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்க ஸ்கிராப்ஸ் கொடுப்பாங்க. நான் அப்படிதான் நினைக்கிறேன் மக்களே. ஏன்னா சரி ட்ரெயின் ட்ராக் இல்ல, ட்ரெயின்ல போனாலும் ஓடி போனாலும் அதே டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. சோ அதனால நம்ம வந்து ஓடி போய் அந்த மிஷன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒண்ணு பண்ண முடியும், வரக்கூடாது வேண்டதான் முடியும். ஒரு வந்துட்டா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? ஆமா மக்களே, சார்லஸ்க்கு பயந்து இன்னும் வேகமா ஓடி கீழே விழுந்தே போய் சேர்ந்திருப்போம் போல இருக்கு. ஏன்னா
அங்க விழும்போது அவ்வளவு ஹெல்த் போச்சு. சோ கேர்ஃபுல்லா தான் ப்ளே பண்ணனும். வாங்க மக்களே. அதனால வந்து நிறைய கட் பண்ணிட்டேன். மெயினான அவங்க டைலாக் சொல்ல வச்சிருக்கேன். இப்போ என்ன சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கத்துல ஒரு ஃபிஷ் இருக்கு. எனக்கு ஃபிஷ் எடுத்து நான் சாப்பிட போறேன். அதுக்கு பதிலா உனக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுப்பேன்னு சொல்லிருக்கா. வந்து நீங்க சரவணி நிறைய ஸ்நாக்ஸ் தரலாம் எடுத்து அப்புறம் மேலே கொடுத்து ஃபிஷ் எடுத்து வேலைய பாப்போம். அது என்ன கொடுத்தோம் அப்படினா அவ நிறைய ஸ்நாக்ஸ் கொடுப்பா. நம்ம அதோட டைம் வந்து அப்டேட் பண்ணி முடிச்சலாம். இந்த பாத்தீங்கன்னா இந்த பாடி வந்து அந்த டாக்ஸில போணும் எடுத்து. இது தட்டி இது தட்டி நான் ஒரு இது நான் பாக்க போறேன். இன்னொரு முக்கியமா சொன்னாங்க மக்களே, நீங்க வந்து தண்ணில ஒரு வாட்டர் மான்ஸ்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணனும், நம்ம சலசலப்பு கிரியேட் பண்றோம் சொல்ல குதிக்கும் போது மூவ் பண்ணும்போது அந்த இடத்துல டக்குனு வந்துரும். நம்ம இன்னும் அந்த சலசலப்பு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படினா நம்ம கால் பிடிச்சு டக்குனு உள்ள இழுத்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் எப்படி சொல்லிட்டு வாட்டர் மான்ஸ்டர் டிஸ்டன்ஸ் போயிடுச்சு. நம்ம கேப்ல இத ப்ளே பண்ணனும். நான் சலசலப்பு ப்ளே பண்ணிட்டு திருப்பி வரும். இத சொன்னாங்க. பட் வந்து நான் அந்த கட் பண்ணது இது சேர்த்து மறந்துட்டேன். இங்க எப்படி ஸ்கிப் பண்ணா நமக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா ஒரு ஸ்டெப் பண்ணும்போது நம்ம தூக்கி வந்துட்டே இருப்போம். அது கிட்ட வந்துச்சு அப்படினா ஸ்டாப் பண்ணி நின்னுங்க. அதுக்கு போய்க்கலாம். எனக்கு வந்து அனுப்பட படத்துல போற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சு. அத தடில இருக்கிற மாதிரி அனுப்பட ஃபாலோ பண்ற மாதிரியும் ஒரே மெசேஜ் வந்துட்டோம். ஆமாங்க சக்சஸ் ரேட் வந்து சாமி சாமி என்ன படிக்கும் நீங்க குடுங்க அந்த ஸ்டார்ட் நீங்க ஃபர்ஸ்ட் குடுங்க. இது செக் பண்ணி போங்க ஒரு 20 பிளஸ் கொடுத்து பாருங்க. நினைக்கிறேன் இத ட்ரை வந்து அழகா நம்ம அப்டேட் பண்ணிடலாம். தெரியல நமக்கு வந்து டைம் வந்து லொகேட் பண்ணலாம். மேப் பாத்தீங்களா அது ஓபன் பண்ணனும். டைம் அப்டேட் பண்ணா மட்டும் தான் சார்லஸ் வந்தா அப்படினா அவன் வந்து ஈஸியா எஸ்கேப் ஆக முடியும். ஏன்னா இப்போதைக்கு அவனை கில் பண்ண முடியாது. ஈஸியா ஓடி தப்பிக்க முடியும். அதாவது ஸ்பீடுக்கு போட்டு வச்சிட்டு பேலன்ஸ் அதுக்கு அப்புறம் வெப்பன் மிஷன் வேற முடிக்க வேண்டியது இருக்கு. நம்ம இவ்வளவு நேரம் வரைக்கும் என்ன போத வரவே இல்லையே. ஒரு நிமிஷம் பொய்யா இருக்குமோ? பொய்யாக்கு வாய்ப்பு இல்ல மக்களே. நான் அவங்கள இங்க இருந்து பாத்துட்டாங்க. சோ அதனால சார்லஸ் பத்தி நம்மள விட அவங்களுக்கு நிறைய தெரியும். சோ ரொம்ப கேர்ஃபுல்லாவே ப்ளே பண்ணும். எப்ப எங்க இருந்து வேணா அந்த சார்லஸ் வரலாம். கேட்ல விளையாடுவோம். எனக்கு வேற இந்த கொஞ்சம் பயமா இருக்கு. லொகேஷனே பாருங்க. இந்த பேய் படத்துல போன மாதிரி தான் காப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை வச்சுட்டு வந்து ஓபன் பண்ணி நீங்க எங்கிட்ட எடுத்து வந்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்கிராப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணி இருக்காரு. அது இங்க இருக்க ஸ்கிராப்ஸ் இருந்துச்சு. அதை எடுத்துறோம். போங்க இங்க பாக்கலாம். ஓகே அந்த பாக்ஸ் ஓபன் பண்ண தெரியாது அப்படினால அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து ஸ்கிராப்ஸ் கிடைச்சிருக்கு. சோ தெரியாம இருக்கிறது நல்லதுதான். இங்க ஒரு ஸ்கிராப் இருக்கு. இந்த பாக்ஸ் எங்க தெரியல. பேக்வர்ட் மியூசிக்கே ரொம்ப பயமுறுத்துற மாதிரியே இருக்குது. ஏதோ நம்ம தேடி ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி. நீ வேற பயமுறுத்தாதடா. உனக்கு எல்லாமே தோணும். அதுல வேற என்கிட்ட வேற அத சொல்லி என்ன நாம தொடக்க வேண்டிய பாக்ஸ் அந்த ட்ரெயின் இதுக்கு நேரா இருக்குது. அது ஆல்ரெடி நான் பாத்துட்டேன். அது சொல்றதுக்குள்ள நீ பேசுன. கூட்ட பாக்ஸ் தொடக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்படி அது கொடு. பாருங்களேன் திருட்டு பையன் நம்ம சும்மாவா சொல்றோம். எப்படி ஓபன் பண்ணிட்டான். ஏன்னா அதுல ஏதோ இமேஜ் என்ன போட்டிருக்கானுங்க. ஓகே இது டிராயிங் தான். பார்க்க வந்து அந்த ஸ்பைடர் மாதிரி என்னமோ இருக்கு தானே. இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. என்ன டிராயிங்ல 8 கால் பூதம் இருக்கிற மாதிரியே தெரியுது. ஆமா அது 8 கால் பூதம் மாதிரி இல்ல. அவன் தான் மக்களே சார்லஸ் தான் வரைஞ்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது பின்னாடி ஏதாச்சும் சீக்கிரட்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஓகே அதை பத்தி இப்போதைக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ண வேணாம். இந்த பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அந்த கட்டப்பா கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் வந்து நமக்கு ஸ்கிராப்ஸ் கொடுத்துருவான். இங்க போகும்போது இந்த ஸ்கிராப்ஸ் பிக் பண்ணிட்டோம். ரொம்ப நேரம் வெளிய இருக்க முடியாது. சீக்கிரம் டிராயிங் கட்டப்பா கிட்ட கொடுத்துட்டு அந்த ஸ்கிராப் வாங்கி முடிப்பீங்க. இல்லடா அதுதான் நானும் போய்கிட்டு இருக்கேன். என்னங்க கட்டப்பா உங்களோட பாக்ஸ் அங்க எடுத்து கொடுத்துட்டோம். அன்லப் பண்ணியாச்சு. நீங்க சொல்றேன் இத கூட சொன்னாங்க ஸ்கிராப்ஸ் கொடுங்க. ஏய் மொட்டலையா அப்படியே ஸ்கிராப் குறைக்காம அது எப்படி கொடுத்துற போறே. எப்ப கொடுத்தா அங்க இருக்கிற ஒரு 20 மட்டும் ஸ்கிராப் கொடுத்துருக்காங்க மக்களே. இத வச்சு ஈஸியா டைம் வந்து அப்கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். சார்லஸ் வந்து அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் மிஷன் என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்க. ரெக்கார்ட் மிஷன் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கு. அதே மாதிரி வந்து நம்ம வெப்பன் மிஷன் அப்டேட் பண்ணா கம்ப்ளீட் பண்ணோம் அப்படினா நமக்கு வெப்பன் கொடுப்பாங்க நினைக்கிறேன். பேசிக் கேப்ல வந்து நம்ம டேமேஜ் லெவல் அப்டேட் டாட்டல் லெவலே அப்டேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கிராப் இருக்குது. அந்த அப்படியே நம்ம ஃபைல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே அப்படியே சொல்றேன். நான் ஸ்பீட் அப்டேட் பண்ண நினைச்சேன் மக்களே. ஓகே நீங்க சொல்றது கரெக்ட் தானே. ரொம்ப டேமேஜ் ஆன ஹெல்த் டே போறானல அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படி பாத்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட் மிஷன் ஆல்ரெடி சொன்னது. ஆமா கேப்ல உட்கார்ந்திருக்காங்க. இது வந்து என்ன சொல்றாங்க அப்படினா மோஸ்ட் ஹண்டர் சொல்றாங்க. இது சாதாரண ஒரு ஹண்ட் கிடையாது. இது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸா இருக்கும் அப்படி சொல்றாங்க. அதே மாதிரி சார்லஸ் வந்து கிட்ட வந்து எல்லாரும் நிறைய சண்டை போட்டுருக்காங்களாம். பட் சார்லஸ் ஒரு ரொம்ப டேமேஜ் வாங்கிட்டான் அப்படினா பாட்டு ஓடி தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவன் வந்து கடைசி வரைக்கும் யாராச்சும் ஒருத்தர் உயிரோட இருக்கணும். அந்த அளவுக்கு சண்டை போடணும் அப்படி நம்ம இப்போ மக்களே நம்ம நேரா போய் அந்த வெப்பன் மிஷனை முடிச்சி வெப்பன் தூக்குறதுக்குள்ள நீங்க இந்த வீடியோ லைக் பண்ண பார்த்துட்டு இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் சொல்ற உடனே உங்களுக்கு வரும். நம்ம பேசிட்டு கேப்ல கிட்ட வந்துட்டோம். மிஷன் கட்ட என்னமா போற முடி எரிஞ்சிட்டு இருக்குது. ஐயோ ஒருவேளை அது 8 கால் பூதம் வந்துச்சா இல்ல வேற ஏதாவது கொத்தி விட்டானா ஒண்ணுமே புரியல. தெரியல மக்களே. அப்படியே எரிஞ்சிட்டு அப்படியே புகையா போய்கிட்டு இருக்கு. இருங்க உள்ள போறது மாதிரி எட்டி பாத்துக்கலாம். ஓகே இங்க இவன் ஐயோ என்னமா குளு முடி எரிஞ்சிட்டு இருக்குது. டேய் யாரை பாத்தோட என்னடா தண்ணி ஊத்தி அணைக்காம நீ வேடி பாத்துட்டு நான் ஓடுற மக்களே. சரி ஓகே இது அணைக்கிறதுக்கு எங்கயாவது பக்கத்துல இருக்கா. ஓகே அந்த மேல ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சுல. அதுதானே நானும் பாத்துட்டு போய்கிட்டு இருக்கேன். ஓகே மக்களே இந்த டேங்க்ல தண்ணி எடுத்து அங்க உடைச்சிடலாம். சீக்கிரம் பணத்தை எடு. அந்த 8 கால் பூதம் வந்துற போகுது. இல்லடா எடுத்துட்டு தானே இருக்கேன். ஒரு நிமிஷம்